இன்றைக்கி சண்டே காலையிலேயே மீன் நண்டு எல்லாமே வாங்கி காலையிலே குழம்பு வச்சாச்சு. நண்டு கிரேவி அப்படி இப்படின்னு ரெடி பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம இன்றைக்கி சண்டேயில் ஊருக்கு போவோம் வயலுக்கு போகிறதுக்காக. நம்ம வரோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே மாமனார் வந்து மீனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்குமே, அதனால் எப்போயுமே வந்து மீன் நண்டு எல்லாமே வாங்கிட்டு போயிடுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து வாங்கினேன். எனக்கு மீன் அவ்வளோ ஒன்றும் சரியில்லாத மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கடற்கரை பக்கத்தில் இருக்கிறோம் நம்ம, இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனாக எப்போயுமே வாங்கி சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதாக இருந்துச்சு. அப்படியே நண்டை கிரேவி வச்சுட்டு மீன் கொஞ்சம் பொரிச்சிட்டு அந்த தலையெல்லாம் வந்து எப்போயுமே குழம்புக்குன்னு ஒதுக்கிடுவோம். அதே மாதிரி அதை ஒதுக்கி குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சுட்டு நம்மளும் அந்த எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு வழியாக பிள்ளைங்களையும் அனுப்பிவிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. வயலுக்கு போகிறதுனாலே இந்த யூனிஃபார்ம் நம்ம மாட்டிடுறது. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து இந்த வயலுக்கு போகிறதுனால சுனையெல்லாம் அரிக்குமா, அதுக்காக ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் கேப் தனியாக வந்து மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேப் வச்ச டிஷர்ட்டையே மாட்டிட்டு போயிடுறது. எப்பயுமே போகும்போது எப்பயுமே நான் தான் வண்டியை ஓட்டிகிட்டு போவேன். ஏன்னா வந்து ஒன் சைடாக உட்காந்துட்டு போகும்போது ஒரு மாதிரி இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நானே கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போகிற பக்கத்தில் தான் அவங்கள்ட்ட வண்டியை கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம ஊருக்கு நெருங்கி போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். நமக்கு வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிக்கிற வேண்டியதான். நம்ம ஊர் பக்கம்லாம் இது தெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எப்போயுமே இதை போகும்போது வாட்டர் ஃபால்ஸ்னு தான் சொல்லிட்டே போவேன். ஏன்னா இன்றைக்கி வந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸில். அதில் வந்து நிறைய மீன் வந்து எகிரிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் யாருமே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. நான் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சரி வர வழியில் பார்த்துக்குருவோம், உரம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போதைக்குன்னு ஒரு தாத்தா வந்து அவர் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார், யாராச்சும் மீன் பிடிக்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வரலாம் தாத்தா, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் என்னைக்கே விடலை, வா கிளம்புவோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தேளி மீன், இப்போ தான் அந்த மீன்லாம் அந்த 2-3 வருஷமாக தான் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் அந்த மீனே கிடையாது, இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு. இது வந்து யாருமே சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த மீன் எல்லா மீனையும் சாப்பிட்றது, பழைய மீனெல்லாம். அப்படியே ஒரு வழியாக நம்ம ஊட்டி ரோடை பிடிச்சாச்சு. ஊட்டி ரோடுனா எங்கள் ஊருக்கு போகிற ரோடு. ஏன்னா வந்து நம்ம ஊருக்கு போகிற ரோடு இப்படி அழகாக வளைஞ்சு போகும். 2 பக்கம் மரம் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம ஊரை நெருங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஊர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் வயலாக இருக்கும், நடுவுக்குள்ள ரோடு எல்லாமே பஞ்சர் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, இருந்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு வழியாக நம்ம வயலுக்கு போயாச்சு. வயலுக்கு போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக போகக்கூடிய இடத்துக்கு நம்ம போயாச்சு. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப பாம்பு வந்து அதிகமாக நடமாடுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு நாள் கூட பாம்பை பார்க்காம போனதே கிடையாது. டெய்லி வந்து பாம்பை பார்த்துட்டே போவோம். அதே மாதிரி வயலுக்கு போய் பார்த்தோம். வயல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அப்படியே ஒரு வழியாக உரத்தையும் வீசிட்டு இன்றைக்கி வந்து இந்த வயலுக்கு நான் உரம் வீசினேன், அந்த வயலுக்கு அவங்க உரம் வீசினாங்க. ஒரு வழியாக உரத்தையும் வீசியாச்சு. வீசும் போதே வந்து மாமனார்கிட்ட காலையிலே திட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டுருக்கீ அப்படின்னு. சரி எதையே வாங்கிட்டு வந்து வீசுவோமேன்னு வீசியாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த புளிய மரம், நான் எப்போயுமே வந்து வயலுக்கு வந்தேன்னா அந்த புளிய மரத்தில் புளியம்பழம், புளியம் பிஞ்சு எல்லாமே இருக்குமா. இந்த டைம் வந்து புளியம் பிஞ்சு இருக்கிற டைம், அதனால் அதை பார்த்துட்டு சும்மா போக முடியாது. எப்போயுமே ஒரு புளியம் பிஞ்சு வந்து புளிங்கி சாப்பிட்டு தான் போவேன். அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் புளியம் பழமாக மாறிடும். அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கருது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த தடவை வந்து புதுசாக அவங்களே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் இடம் இருக்குமா, அதையும் விட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போட்டிருந்தாங்க. அப்படியே அதையும் பார்த்துட்டு மாமனார் அப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தாங்க, சரி திட்டினா திட்டுங்க, நீங்கள் தானே திட்டுறதுக்கு எங்களுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு திட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்டர் ஃபால்ஸை நெருங்கிட்டோம் அப்படின்னாவே இங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். பறவைகள்லாம் வலசை போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்பயுமே வந்து பறவைகள்லாம் வந்துருக்கும், வெளிநாடு பறவைகள்லாம் வந்து இருக்கும். ஆனால் அந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஃபுல்லாமே இங்கே எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா, அதனால் வந்து நிறைய பேர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வாட்டர் ஃபால்ஸை நெருங்கியாச்சு. ஆனால் நெருங்கும் போதே பார்த்தோம்னா இங்கேருந்து பார்க்கும்போதே ஆள் கொஞ்சம் கூட்டமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நல்லா தான் போச்சு, வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு நான் கத்திட்டே போனேன். வேணாம் வீட்டுக்கு போயிடலாம், பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் விடவே இல்லை. எனக்கு வந்து நான் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தே ஆகணும், மீன் பிடிக்கிறத பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு வண்டியை நிப்பாட்டியாச்சு. பார்த்தோன்னா அங்கே வந்து ஆளுங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களா. நான் மட்டும் வாட்டர் ஃபால்ஸில் இறங்கிட்டேன். அவங்க இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அமையிலே நின்றுக்கிட்டாங்க. சரி நீங்கள் நிற்பாட்டுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் அங்கே மீன் பிடிச்சதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பார்த்தேன்னா குட்டி மீன்லாம் அவ்வளோ மீன்.
சும்மா வலையை போட்ட உடனே 4 மீன் 5 மீன் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. கடகடன்னு ஒரு சாகு பையை வச்சு பக்கத்தில் பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் போய் வெளியே பார்த்துட்டு இருந்தேன். மீன் வேணுமான்னு கேட்டாங்க. நான் வந்து இந்த மீன் சாப்பிட்டதே கிடையாது, அதனால் வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் போகும்போது சரி யாருக்காச்சும் வாங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மீன் மட்டும் கேட்டிருந்தேன். அதோட அந்த 3 மீன் போதுமா, இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஊர் பக்கம் மட்டும்தான் இந்த வார்த்தைகள்லாம் வரும். கிராமத்தில் உள்ளவங்க மட்டும் எப்போவுமே பாசக்காரவங்களாக தான் இருப்பாங்க. சும்மா ஏமா போகிறீங்க, போகும்போது வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்த ஒரு கவர் எடுத்து நமக்கு மீன் எடுத்து கொடுத்தாங்க. நான் அண்ணே போதும்னு சொல்லிட்டு ஒரு 3 மீன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்களா, அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வேறு இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி யார்ட்டையாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே நிறையா மீன் வந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களும் வேணாம் அப்படின்னு நினச்சாலும் விடுற மாதிரி இல்லை. மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது யாருக்குமே வர தோணாதுல, அதே மாதிரி பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி நான் எப்படியாச்சும் ரொம்ப நேரம் வெயிலே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் ஃபுல்லாக நம்ம ஊரை ரசிக்கிற மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ரசனை அப்படிங்கிறது இருக்காதுல்ல. ஏன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எப்பயுமே நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணவே மாட்டேன். எப்போ போனாலுமே அந்த ஊருக்கு நான் போயிடுவேன். நான் ஊருக்கு வரல அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு வரவே வராது. ஏன்னா பச்சை பசேல்னு இருக்கும், 2 பக்கம் வயல், சொல்லவே முடியாத வர்ணிக்க முடியாத மாதிரி இருக்கும். எனக்கு அந்த ஊர் ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே போகிற வழியில் அந்த புல்லுலாம் இருந்துச்சா, அதோட பூவெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே வீடு சேர்ந்தாச்சு. வந்த உடனே சும்மா இல்லாமல் பேக்கரியில் நமக்கு பாதாம் பால் பப்ஸு அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க. அதோட சாப்பிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.